நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு ஆக்ஷன் பாதையை பாலாஜி அவர்கள் திறந்து வைக்க ராமண்ணா இன்னும் கொஞ்சம் செப்பனிட்டார். அதை சிவந்த மண் மூலமாக ராஜபாட்டையாக விரிவாக்கம் செய்தார் இயக்குனர் ஸ்ரீதர். 60களின் இறுதியில்தான் சிவந்த மண் திரைப்படம் வெள்ளித்திரையில் வெளிவந்துச்சு. சர்வாதிகாரி திவான் கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டியிருப்பாரு நம்பியார். தான் வரும் 5 காட்சிகளில் அழுத்தமாக மனதில் பதிவார் முத்துராமன். சித்ராலயா கோபு, CV ராஜேந்திரன், எடிட்டிங் சங்கர் போன்ற தன் குழுவினரின் முழு ஒத்துழைப்போடு புத்திசாலித்தனமான பரபரப்பான நகர்வுகள் என்று திரைக்கதையை அமைச்சிருப்பாரு இயக்குனர் ஸ்ரீதர். வெளிநாடுகள்லையும் உள்நாட்டிலையும் படமாக்கப்பட்ட காட்சிகளை பிரம்மாண்டமான முறையில் சித்தரித்து காட்சியாக்கியவர் ஒளிப்பதிவாளர் N. பாலகிருஷ்ணன். ஸ்ரீதர் படங்களின் அடர்த்தியான கதை, பொழுதுபோக்கு தன்மை ஆகிய 2 அம்சங்களையும் ரசித்து இசையமைத்தது இந்த படத்துக்கு சற்று அதிகமாகவே அமைந்து போனது. சிவந்த மண் படத்தின் வெற்றியை பற்றி பொதுவெளியில் உலவும் சில தவறான புரிதல்களை சரி செய்ய இது பொருத்தமான தருணம். தமிழகத்தில் வெளியான 32 தியேட்டர்கள்லையும் 50 நாட்கள் ஓடியது. 9 தியேட்டர்களில் 100 நாட்களுக்கும் மேல் ஓடிய சிவந்த மண் சென்னையில் அதிகபட்சமாக 21 வாரங்கள் ஓடி நடிகர் திலகத்தின் வெற்றி படங்களின் பட்டியலில் சேர்ந்தது. சிவந்த மண் கதைக்கு தர்த்தி அப்படின்னு தலைப்பிட்டு ராஜேந்திரகுமார், வஹீதா ரஹ்மான் நடிக்க ஹிந்தியிலையும் ஒரே நேரத்தில் படமாக்கினாரு இயக்குனர் ஸ்ரீதர். நம்பியார் கதாபாத்திரத்தில் ஹிந்தி வில்லன் நடிகர் அஜித் நடிச்சாரு. நாயகன் ராஜேந்திரகுமாரின் நண்பன் ஆனந்த் கதாபாத்திரத்தில் சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பாரு. இசைக்கு இங்கே MSV என்றால் அங்கே சங்கர் ஜெய்கிஷன். வெளிநாட்டில் சிவந்த மண் படமாகி கொண்டிருந்த சமயம் படக்குழு அப்போது பாரிஸ் நகரத்தில் முகாமிட்டிருந்தது. அன்று படப்பிடிப்பு முடிந்து ஹோட்டலுக்கு திரும்பியது படக்குழு. அந்த ஹோட்டலின் பெரிய பூங்காவில் உலா போய்விட்டு தன் அறைக்கு திரும்பி செல்ல லிஃப்டில் ஏறினாரு கோபு. அப்போது உள்ளே நுழைந்தார் திமுக MP முரசொலி மாறன் அவர்கள். என்ன கோபு சார் இங்க, அதுவும் வேட்டியுடன் அப்படின்னு மாறன் கேட்டிருக்காரு. நான் தான் வேட்டி, சிவாஜி, ஸ்ரீதர் எல்லாருமே லுங்கியோட வாக்கிங் போகிறாங்க. சிவந்த மண் ஷூட்டிங் இங்கே தான் தங்கி இருக்கோம் அப்படின்னு கோபு பெருமையுடன் சொல்லியிருக்காரு. தப்பு பண்ணிட்டீங்களே கோபு அப்படின்னு சொன்னவர் படக்குழுவை காண வந்தார் மாறன். மாறனை பார்த்ததும் சிவாஜி அவர்களுக்கும் ஸ்ரீதர் அவர்களுக்கும் வியப்பு. நல விசாரிப்புகளுக்கு அப்புறம் முரசொலி மாறன் ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஸ்ரீதர், இன்னும் 2 நாள் நீங்கள் இந்த ஹோட்டலில் தங்குனீங்கன்னா சிவந்த மண் படத்தோட பட்ஜெட் முழுவதையும் இந்த ஹோட்டலுக்கே செலவழிக்க வேண்டியிருக்கும். நல்ல வேலை நான் கோபுவை பார்த்தேன். உடனே காலி பண்ணிக்கிட்டு வெளியில் நான் சொல்கிற ஹோட்டலில் போய் தங்குங்க. வசதியாகவும் இருக்கும், சிக்கனமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீதர் அலறி அடித்தபடி எல்லோரையுமே ரூமை காலி பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு நாள் தங்கியதற்கான ஹோட்டல் பில் வரவும் அந்த ஹோட்டல் பில்லை பார்த்ததுமே கோபுவின் கண்களில் இரத்த கண்ணீரே வந்துடுச்சு. டேய் ஸ்ரீ, இந்த பைசாவுக்கு நெஞ்சில் ஒரு ஆலயம் மாதிரி 3 படங்களை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல தலைக்கு வந்தது முரசொலி மாறனால போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீதர். அனைவருமே மாறன் கூறிய ஹோட்டலில் தங்கி படப்பிடிப்பை தொடர்ந்தாங்க. பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை பாடலை அமர்க்களமாக படம் பிடிச்சாரு. இந்த இடத்துல எல்லார் ஈஸ்வரியை பற்றி கூறியே ஆக வேண்டும். தமிழில் MSV போட்டிருந்த இந்த பாடல் மெட்டை சங்கர், ஜெய்கிஷன் மற்றும் லதா மங்கேஷ்கருக்கு போட்டு காட்டியது சித்ராலயா. ஈஸ்வரியின் பாட்டை கேட்ட லதா அவர்கள், இந்த அளவு சுவாசத்தை கையாண்டு முனகுவது என்னால் இயலாத காரியம், அற்புதமாக பாடியிருக்காங்க ஈஸ்வரி அப்படின்னு லதாவே வியந்து பாராட்டினாங்க. அப்படின்னா பட்டத்து ராணி பாடலுக்கு இதைவிட வேறு என்ன பாராட்டு கிடைக்கும்? ஆற்றங்கரை காட்சிகள் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதே தளத்தில் பிரமிட் செட்டு போட்டாரு சாந்திதாஸ். தானாக சுற்றி வரும் வகையில் ஒரு மேடை அமைத்து அதில் போடப்பட்ட எகிப்திய பிரமிட் செட்டில் சிவாஜி அவர்கள் சவுக்கு கொடுக்க காஞ்சனா அவர்கள் ஆடுவாங்க. சவுக்கு டான்ஸ் அப்படின்னு இந்த ஆடல் பாடல் காட்சி ரசிகர்களால் பின்னாட்களில் பெரிதும் வரவேற்கப்பட்டது. நெஞ்சில் ஒரு ஆலயம் படப்பிடிப்பு எடுத்த போது படப்பிடிப்பு தளத்தின் சுற்றுச்சுவரை இடித்து விடவும் அனுமதி அளித்தவர் நாகிரெட்டி அவர்கள். அதே போன்று சிவந்த மண் படத்துக்கும் தயங்காமல் அனுமதி கொடுத்தாரு. விரைவாக செட்டுக்கு வெளியே பிரம்மாண்டமான ஒரு தொட்டி உருவானது. பெரிய தடாகம் போல் அது காட்சியளித்தது. தடிமானமான களிமண் சுவர், தளத்திற்கு உள்ளே 40 அடி அகலத்துக்கு 6 போன்ற ஒரு அமைப்பு,
ஒரு கரையில் மதுக்கடையுடன் கூடிய உணவகம், மறுகரையில் புரட்சியாளர்கள் மறைவாக வாழ ஏற்ற பகுதிகள். ஆர்ட் டைரக்டர் சாந்தி தாஸும் இன்ஜினியர் குமாரசாமியும் நன்கு ஒத்துழைத்து சிறப்பாக செட் அமைச்சிருப்பாங்க. லாரிகளில் தண்ணீர் கொண்டு வந்து தொட்டியை நிரப்புனாங்க. ஒரு தடவை ஒத்திகை பார்த்து விடலாம் அப்படின்னு தீர்மானித்தாரு இயக்குனர் ஸ்ரீதர். தொட்டி திறந்து விடப்பட தண்ணீர் சேர்த்து கொள்ள அமைந்திருந்த ஆற்றில் ஓடியது. திரும்பவும் தொட்டிக்குள்ளேயே போய் சேர்ந்தது. எல்லாம் சரியாக இயங்கிய சந்தோஷத்துடன் இருந்தாரு ஸ்ரீதர். சபாஷ் குமாரசாமி, வெல்டன் சாந்திதாஸ் அப்படின்னு 2 பேரையுமே பாராட்டினாரு. இது நடந்து ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கும். உதவியாளர்கள் ஸ்ரீதரை நோக்கி ஓடி வந்தாங்க. தொட்டி உடைந்து விட்டது அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்காங்க. 1.5 லட்சம் காலன் தண்ணீர் நிறைந்த தொட்டி அடியில் சற்று விரிசல் ஏற்பட அது வழியே தண்ணீர் வேகமாக பாய்ந்து கொண்டிருந்துச்சு. உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் தண்ணீர் முழுவதும் வெளியேறி சிவந்த மண் பட செட்டை மட்டுமின்றி மற்ற படப்பிடிப்பு தளங்களையும் நாசமாக்கிவிடும். இன்ஜினியர் குமாரசாமி பதட்டமாயிட்டாரு. அப்போது அற்புதம் நிகழ்ந்தது. அதை எங்கள் நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தெய்வ சித்தம் அப்படின்னும் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்ற போது தொட்டியின் உயரமான மேல் பகுதியிலிருந்து ஒரு பெரிய களிமண் பகுதியில் கட்டியாக உடைந்து உள்ளுக்குள் விழுந்து வெளியேறும் தண்ணீரால் ஈர்க்கப்பட்டு உடைப்பு பகுதிக்குள் வந்து அதை அடைத்து கொண்டது. தண்ணீர் வெளியேறுவதும் நின்றது. ஆண்டவன்தான் காப்பாற்றினான் என்று தங்களை அறியாமல் கைகூப்பியபடி நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்ரீதரும் இன்ஜினியர் குமாரசாமியும் இனி ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானித்து களிமண்ணுக்கு பதிலாக கான்கிரீட் தொட்டியை கட்ட முடிவு பண்ணாங்க. நாகிரெட்டியும் மறுபடி அனுமதி கோர, அவர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் படப்பிடிப்பு முடிந்து கிளம்பும் போது படப்பிடிப்பு தளம் முன்பு எப்படி இருந்ததோ அதே நிலையில் விட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொட்டியின் வேலை மறுபடி தொடங்குச்சு. போட்ட பட்ஜெட்டை காட்டிலும் செலவு பல மடங்காகிடுச்சு. ஆனால் சிக்கனம் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை இது அப்படின்னு ஸ்ரீதர் தீர்மானிச்சாரு. தொட்டி தயாரானதுமே பத்திரிகையாளரை அழைத்து காண்பிச்சாரு ஸ்ரீதர். செட்டுக்குள் ஆற்றில் ஒரு கரையிலிருந்து குதித்து மறுகரைக்கு ஒருவரை நீச்சல் அடித்து போக சொன்னாரு. பத்திரிகையாளர்கள் அசந்து போனாங்க. இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் தான் படத்துக்கு பெயர் சூட்டினாரு ஸ்ரீதர். மூலக்கதையின் தலைப்பு அன்று சிந்திய ரத்தம். அதுதான் இப்போது சிவாஜி அவர்களுக்காக சில மாறுதல்களுடன் உருவாகி வருது. ரத்தம் மண்ணில் சிந்தினால் என்னாகும், அதனால் இதற்கு சிவந்த மண் அப்படின்னு பெயர் வச்சாரு ஸ்ரீதர். இரவு நேர எஃபெக்ட், பகல் நேர காட்சி அப்படின்னு 6 ஓடிய செட்டில் சிறப்பாக எடுத்தாங்க. பரிசல் கூட செலுத்தி படம் எடுத்தாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.